விஜய் டிவி மூலமா நிறைய சின்ன திரை பிரபலங்கள் சினிமாவில் அறிமுகமாயிருக்காங்க. அப்படி அறிமுகமானவர் தான் வடிவேல் பாலாஜி. இவர் 2008ல் கலக்க போவது யாரு அப்படின்ற நிகழ்ச்சி மூலமா தான் விஜய் டிவிக்குள்ள வந்தாரு. அதை தொடர்ந்து அது இது எது, ஸ்டார் மியூசிக், ராஜு வீட்ல பார்ட்டி அப்படின்னு சொல்லி நிறைய நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டாரு. கடைசியா இவர் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சி அப்படின்னா 2019ல் ஸ்டார் மியூசிக் சீசன் 2ல தான் கலந்துக்கிட்டாரு. அதை தொடர்ந்து 2020ல் இவருக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்துட்டாரு. ஆனா இவரோட இறப்பை இப்போ வரைக்குமே யாருனால அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவர் இறந்த சமயத்தில் அவரோட ரசிகர்களும் சரி, திரை பிரபலங்கள் எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்த வரைக்குமே எல்லாத்தையுமே சிரிக்க வச்ச ஒரு மனுஷன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு பிள்ளை அந்த மாதிரி தான் எப்பயுமே பேசுவார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இவருக்காக ஆறுதல் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில இவருக்கு ஸ்ரீகாந்த் அப்படின்னு சொல்லி ஒரு பையனுமே இருக்காங்க. ஸோ இவர் இறந்ததுக்கு அப்புறம் இவரோட குடும்பம் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. ஆனால் இப்போ அவரோட பையன் ஸ்ரீகாந்த் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அவங்களோட அப்பா இல்லாமல் அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அப்பா இருந்த வரைக்கும் எந்த விதமான கஷ்டமே தெரியாமல் என்னை வளர்த்துட்டாரு. ஆனால் அப்பா இறந்ததுக்கு அப்புறமா குடும்பம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. நான் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு வண்டி வாங்கினேன். ஆனால் அதோட இஎம்ஐ கூட என்னால் கட்ட முடியல. அதை கட்டுறதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அப்பா இருந்தால் இந்த மாதிரி எந்த கஷ்டமுமே இருந்திருக்காது. என்னோட ஆசை என்னோட அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றது மட்டும்தான் அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருக்காரு. ஸோ அந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் எல்லாருமே இருக்க வரைக்குமே இந்த ஷோ மூலமாக நிறைய பேர்த்த சிரிக்க வச்ச ஒரு மனுஷன். ஸோ அவர் இல்லை அப்படின்னோன்னா அவரோட குடும்பம் என்ன ஆச்சு அப்படின்றத கூட யாருமே பார்க்காம விட்டுட்டாங்க போல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய காமெடி நடிகர்கள் உடல்நல குறைவால் இறந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்போ அவங்களோட எல்லாத்தோட குடும்பமும் இப்படி தானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ இப்படி காமெடி நடிகர்களோட குடும்பம் அவங்க இல்லைனா கூட அவங்க வாழ்கிற காட்சி ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும், ஒரு வேலை சேனல் சைடு இருந்தோ இல்லை அவங்க கூட பழகுனவங்களை யாராச்சும் ஒருத்தவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க.